கடைசியாக நம்ம அண்ணனை மீட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன். சூப்பர். நான் காலையில் இவரு தான் கூப்பிட்டு செபாஸ்டியன் பெங்களூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு ஜெரின் விலாக்ஸ். ஒரு வழியாக ட்ரெயின் சீட்டை கண்டுபிடிச்சி ஏறி உட்காந்தாச்சு. வீடு தெரியுது, அப்பயும் உங்களுக்கு தெரியல, வீடு தான் தெரியுது. வந்துட்டோண்ணா. பாட்டி இங்க கேத்ரின் ஜேம்ஸ் சூப்பராக இருக்கு காஸ்டியூம். சரி கஷ்டம். இதான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸும் இருக்காரு. ஆஹா. நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. பெங்களூர் போக வேண்டியதா. பெங்களூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு ஜெரின் விலாக்ஸ். சூப்பர் ஜாக்சன். மட்டும் ஆரம்பிக்கிறோம். நம்ம இனிமேட்டு ட்ரெயினில் போகணும். எங்கே இருந்தாலும் நம்ம ட்ரெயினில் கிளம்பிடுறோம், போகிறோம், விளாக்ஸ் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் மோட்டோ ஜிபின்னு மோட்டோ விளாக்னு ஆரம்பிப்பாங்க. நம்ம இனிமேட்டு ட்ரெயின் விளாக்னு ஆரம்பிக்கிறோம். ட்ரெயினில் போகிறோம் எங்கே இருந்தாலும். பர்ஃபெக்ட். மாதத்துக்கு ஒரு டூர் கிளம்பி போயிட்டு இருக்கலாம். ரைட்டு. பண்ணிட்டு சூப்பர் ஜாக்சன். ஒரு வழியாக ட்ரெயின் சீட்டை கண்டுபிடிச்சி ஏறி உட்காந்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற ஜாக்சன் ஃபேஸ் தெரியுதா? சரிண்ணா. காலையில் 7:15 போயிடுவோம் நம்ம இடத்துக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எர்ணாகுளம் டு பாண்டிச்சேரி. சரி, இப்போ சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்தாச்சு. வனஸ்வாடியில் நாங்கள் இறங்கணும். அப்போ எங்கள் ஊர் அண்ணனுங்க ஒரு 4 பேர் நின்று இருந்தாங்க. எல்லோரும் சேம் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு இது போல் கேப் புக் பண்ணி இப்போ அந்த கேபில் போயிட்டு இருக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இவங்க நாங்கள் வந்த ட்ரெயின்லேயே தான் வந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியவே இல்லை. கடைசியில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்களை நாங்கள் பார்த்தோமே. பக்கத்து வீடு தோனி இருக்கால. தோனி வீட்டுக்கு தான் வீடு. சரிதா? இப்ப வீடு தெரியுது, அப்பயும் உங்களுக்கு தெரியல, வீடு தான் தெரியுது. இந்த வீட்டை எவன்டா கட்டுவா? மண்டபமா? நான் வந்தேன்னா என்ன ஒரு வீட்டில் தான் நானும் இருப்பேன். சரி அங்கே வந்துருப்பாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூர் வந்திருக்கோம். ஏன் வந்தோன்னு இது வரைக்கும் சொல்லவில்லை நம்மள்கிட்ட. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுந்தர் அண்ணன்னு ஒருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். நைட் பார்ட்டியில் சாப்பாடு லேட்டாக போவோம். நைட் பார்ட்டியில் லேட்டாக வந்துட்டோம், அதனால சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த அண்ணனோட டாக்டருக்கு என்ன ஜாக்சன் புது நன்மைக்காக வந்திருக்கோம். இப்ப இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அண்ணா ஒதுக்கிருக்காங்க. பெரிய ரூம் சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் அண்ணனோட பொண்ணுக்காக நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆல்பத்தை எடுத்து வந்திருக்கிறோம். ரெடி பண்ணி. ஆமா. எந்த இடத்துல இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கும்? நாங்கள் லாஸ்ட்டில் கார் நிற்கிறது அதுவா? வந்துட்டோண்ணா.
லாஸ்ட் 3 இட்லியா? ஓகே, இங்க ஒரு 6 பேர் இருக்கோம், ஷேர் பண்ணிக்கிறோம். 6 இட்லி. அது இல்ல ஜோ சாப்பாடு மட்டுமா நீங்க? சாப்பாடு மட்டும் இல்லை. கடைசியாக நம்ம அண்ணனை மீட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன். சூப்பர். Thank you so much. பாட்டி அப்படியா? சார் சரி. போகலாம்ல. கல்யாணமாக தான் போகணும். பஸ் இருந்தாலே போகலாம். பஸ் இருந்தால் போகலாம். சிலுவை போட போகிறோம். டானி கார்ல நாங்க போறோம். சார்லஸ் கார் வந்தது, சார்லஸ் கார்ல லோட் பண்ணிக்கங்க. மேக்ரின் கார்ல மேக்ரின் நீனு ஒரு துப்பாடி. கேட்பேன் தெரியலப்பா. ரைட். எடுக்கிறேன். எங்க அங்கேயா? அண்ணனே இங்க பாருங்க அண்ணா. தேங்க்யூ. போ.
happened to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be இங்கேனா பார்த்தா சரியாக நிற்கிறாங்க. அந்த சுந்தரா நிற்கிறாங்கல்ல, அவங்கள போய் எடுத்து போ, அவங்கள போய் எடுத்துட்டு வாடா. அதான் அப்படியே போய் எடுத்து இங்க கேத்ரின் விரல் மடிதுடா போதுமா? இவரு அப்படி எடுத்துட்டு கூடாது. பொறுமையாக எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தர் போய் காட்டிட்டு வரணும். நம்ம கூட வந்தோம். ஜேம்ஸ் சூப்பராக இருக்கு காஸ்டியூம். இது கஷ்டம். இதான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காரு. வெங்கடேஷ், இவன் நவீன், ஓகே இவன் சுமந்த், ரைட். அவன் எழில், அரவிந்த், ஷபுல். ஓகே வீடியோ இப்போ கரணும். இல்லைங்க இல்லைங்க ரெடி. அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஆனாச்சு. இல்லைங்க ஓகே. பார்க்கணும் பொறுமையாக நடந்து எல்லாரையும் அப்படியே ஜூம் பண்ணிடுறேன். நேரம் அப்படி அவ்வளோ பாஸ்டெல்லாம் வேணாம். பொறுமையா கொஞ்சம் எட்டாமல் நின்று எடுக்கலாம். அப்படியே அவங்களே பேஸ்ட் ப்ளஸ் பிளேட்டு அப்புறம் என்ன சாப்பிடுங்க. போதும்பா போதும்பா. We'll go now. ஐயோ
தாத்தா தம்பி நான் காலையில் இவரு தான் கூப்பிட்டு சபாஸ்டின் இப்போ என்ன மணி ஒரு நிமிஷம் இங்க பாருங்க 2:45 ஒரு 3:45 ஹாய் கிடையாது ரொம்ப இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பனஸ்வாடியில் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கிறேன். ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 8:30 மணிக்குன்னு தான் சொல்லிட்டாங்க சேலத்துக்கு. நாங்கள் ஒரு 5 மணிக்கு போயிட்டோம். சரி இவ்வளோ நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இந்த மேட்சை பார்ப்போன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கிரவுண்டு ஃபுல்லாகவே கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்க பசங்களாம். கடைசியாக வந்து அதில் முடிஞ்சிச்சு. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறோம் பனஸ்வாடியில். இங்கே தான் வந்து இறங்கணும். இறங்கின இடத்துலையே இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம் சேலத்துக்கு. 8 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். அது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமாம், அங்கே கொஞ்சம் ஃபுட்பால் வந்து ட்ரெயின் ட்ராக்லேயே விளாண்டுருக்காங்க. இதே ஒரு ட்ரெயின் வருது, ஆனால் அது நம்ம ட்ரெயின் இல்லை. ஏன்னா சந்தோஷம் இது என்ன காலியாக போயிட்டு இருக்கு? அதுதான் இப்போ இங்கே போதாட்டுக்கு